சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்க இந்த அயன் சமநிலை பார்த்து வரோம். அதுல இப்ப இந்த கடைசி டாபிக் நம்மளோட கரைதிறன் சமநிலை ரிலேட்டடானதை இப்ப பார்த்து முடிச்சிருவோம். சரியானே? இந்த கரைதிறன் சமநிலையில பாருங்க, இப்ப ஒரு அருவிக்கரை மண்ணின் பொருள் ஒன்று எடுக்கும். சரியா? உதாரணமா இந்த அறிகிற கால்சியம் ஹைட்ரோக்சைடு கரைசல் எடுக்கும். சரியா? அப்ப இவர் எப்படி பிரிய போறாரு? இந்த மாதிரி பிரிவாரு. கால்சியம் 2+ எக்வஸ் ஆகும், OH மைனஸ் எக்வஸ் ஆகும் பிரிவார். சரியானே? இவர் இப்படி பிரிஞ்சிட்டு போகக்கூடிய ஒரு கணத்துல ஒரு பாத்திரத்துல என்ன செய்யறேன்னா, இந்த கால்சியம் ஹைட்ரோக்சைடு திண்மத்தை இப்படி போறோம் திரவத்துக்குள்ள. சரியா? இவர் என்ன செய்ய போறாரு? பிரிஞ்சு கால்சியம் 2+ ஆகும், OH மைனஸ் அயனாவும் இப்படி பிரிய போறாரு. சரியா? இந்த மாதிரி பிரிய போறாரு. பிரிஞ்சு 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 ஒரு கட்டத்துல என்ன செய்யலாம், இந்த பாத்திரத்துக்குள்ள இவ்வளவுதான் அயன் இருக்கலாம்ன்ற ஒரு கட்டம் வரக்குள்ள அதுக்கு மேலதிகமா வந்த கால்சியம் 2+ OH மைனஸ் அயனும் என்ன செய்யறாங்க, திரும்பி ரிவர்ஸ்ல தாக்கம் அடைஞ்சு இந்த கால்சியம் ஹைட்ரோக்சைடு திண்மத்தை மீள தோற்று சொல்றாங்க. அப்ப என்ன தாக்கம்? இது வந்துட்டு இந்த கரைதல் தாக்கம் அறிவார். சரியா? கரைதல் தாக்கம் அறிக்கை யாரு? கால்சியம் ஹைட்ரோக்சைடு திண்மம் கரைஞ்சி கால்சியம் 2+ OH மைனஸ் அயனை உருவாக்குறது. அதே நேரம் இந்த ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செய்யப்படுறாங்க, நிரம்பினதுக்கு பிறகு அந்த பாத்திரம் வந்து முழுமையாக இந்த அயன்களால எவ்வளவு நிரம்பிடுமோ அவ்வளவுக்கு அந்த கரைசல்ல நிரம்பினதுக்கு பிறகு இப்ப என்ன செய்யப்படுறாங்க, இந்த வந்த ஹைட்ரோக்சைடும் கால்சியம் 2+ அயனும் சேர்ந்து மீள யாரும் உருவாக்குவாங்க, இந்த கால்சியம் ஹைட்ரோக்சைடு திண்மத்தை உருவாக்கப்படுறாங்க. கால்சியம் ஹைட்ரோக்சைடு திண்மத்தை உருவாக்கப்படுறாங்க. சரியானே? இந்த மாதிரி உருவாகின முன்முக தாக்கத்துல உருவாகின கரைதல் தாக்கம் என்ன செய்யுது, பின்னாடி வீழ்படிவு தாக்கமா மாறுறாரு. சரியானே? இப்ப ஒரு கட்டத்துல இந்த கரைதல் தாக்கம் வீழ்படிவு தாக்கத்துக்கு இல்லையா மாறப்படுறாரு, சமனா மாறப்படுறாரு. ஏன்? கரைதல் எல்லாம் சரியானே? இது என்னது, ஒரு இயக்க நிலையில் இருக்கிற தொகுதி. அப்ப என்ன செய்வாரு, கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு போறவரு. அப்ப ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செய்யப்படுறாரு, இதுக்கு பிறகு ரிவர்ஸ்ல வரப்படுறாரு. இப்ப 2 மூலக்கூறு அப்ப கரைசல்ல மேக்சிமம் நிரம்பினதுக்கு பிறகு 2 மூலக்கூறு கரைஞ்சா 2 மூலக்கூறு என்ன செய்யும், வீழ்படிவா. அப்ப மேலதிகமா கரையிற எல்லாரும் திருப்பி என்ன செய்வா, ரிவர்ஸ்ல வீழ்படிவா. அப்ப இந்த கணத்துல என்ன தோன்ற போது, நமக்கு ஒரு சமநிலை தோன்ற போது அப்ப என்ன நடக்கும், கால்சியம் ஹைட்ரோக்சைடு திண்மம் கரைகிறது என்னது, ஒரு சமநிலையை தோற்றுவிக்கிறது. சரியா? அதான் நம்ம சொல்லுவோம், நரிக்கிற கரைதிறன் சமநிலை. கால்சியம் 2+ எக்வஸ் ஆகும், 2 OH மைனஸ் எக்வஸ் ஆகும். சரியா? விளைஞ்சா? அப்ப இதை நான் கோவையில் எழுதினா உங்களுக்கு தெரியும், முன்முக தாக்கம் என்ன செய்யும், இந்த மாதிரி எழுது கிராஃப்ல கீரி காட்டணும்னா எப்படி வரும் எனக்கு, இந்த மாதிரி போகும். எப்படி? இது கரைதல் தாக்கம் அறிப்பாரு, இந்த இருக்கிறது வீழ்படிவாத தாக்கம் அறிக்கும். அப்ப ரெண்டும் சமநிலையில் இருக்கக்கூட இந்த மாதிரி வரப்படுறாரு. இது கரைதல் தாக்கம், இது வீழ்படிவாத தாக்கம், இது சமநிலை தாக்கம். விளங்கிச்சா? அப்ப இதுக்கு போல என்ன செய்வோம், இந்த கரைதிறண்டாய் என்று பார்ப்போம். சரியா? அவ்வளவு கரைதிறண்டாய் என்று பார்ப்போம். சரி, பாருங்க பிள்ளைகள். அப்ப கரைதிறண்டா இந்த கரைசல் என்ன இருக்கணும், மேக்சிமம் அந்த தொகுதியில வந்துட்டு அந்த அயன்கள் நிரம்பி இருக்கணும். இப்படி எவ்வளவுக்கு மேக்சிமம் நிரம்புற அந்த கணத்தை நம்ம செல்லுவோம். சரியா? மேக்சிமம் இருக்கிற நிரம்பி இருக்கிற இந்த அளவை செல்லுவோம் மிகை நிரம்பிய கரைசல். சரியா? மிகை நிரம்பிய கரைசல்னு சொல்லுவோம். அப்ப கரைதிறன் என்ற விஷயம் இந்த மிகை நிரம்பிய கரைசல்ல தான் கலப்போம். சரியானே? இந்த மிகை நிரம்பிய கரைசல்ல இதுக்கு 2 அயன்கள் செறிவு தான் இது குறிப்பிட்ட ஆள்ற கரைதிறனா இருக்கப்படுறாரு. அப்ப நான் சொல்றேன் பாருங்க, கரைதிறன் என்பது மிகை நிரம்பிய கரைசலில் காணப்படும் மிகை நிரம்பிய கரைசலில் காணப்படும் மிகை நிரம்பிய கரைசலில் காணப்படும் கரைய அயனொன்றின் சமநிலை தெரியும்.
கரைய அயன் ஒன்றின் சமநிலை செறிவு. சரிவா? சரியானே? அப்ப இதுல நாடுதன் தருகிறாள் யாரு? கால்சியம் ஹைட்ரோக்சைடு திண்மம். அப்ப இவர் வந்து கால்சியம் 2+ஐயும் OH- ஐயும் உருவாக்குறாரு, மிகை நிரம்பிய கரைசலா இருக்கு. அப்ப இவருக்கு நான் எழுதுறேன். அப்ப கோவலியை பாக்குறேன். சரியானே? கோவலியை பாக்குறேன் இதுல இருந்து. அப்ப அந்த அறிக்கை அழிக்கணும். சரியான? இந்த அறிக்கை அழிக்கணும். இந்த அறிக்கை அழிச்சு போட்டு கால்சியம் ஹைட்ரோக்சைடு திண்மம் என்ன செய்யப்படுறாரு? கரையப்படுறாரு. சமநிலையில் எப்படி உருவாகுவாரு? கால்சியம் 2+ ஆகும், OH- ஆகும் பிரியப்படுறாரு. சரியானே? அப்ப இதுல நான் எடுக்கேன் கரைஞ்ச அளவை எஸ் என்று எடுக்க, கரைஞ்ச அளவை எஸ் என்று எடுக்க. அப்ப இவர் எஸ் கரைஞ்சிருக்காங்கன்னா அப்ப கரைதிறன் எஸ் என்று எடுக்கேன். சரியானே? இந்த இருக்கிறது கரைஞ்சிருக்கிற அளவை எஸ் என்று எடுக்க. அப்ப இவர் எஸ் கரைஞ்சிருந்தாருன்னா இவர் எவ்வளவு உருவாயிருப்பாரு? எஸ் தான் இவர்ல இருப்பார். சரியானே? இவர்ல 2s கரைஞ்சிருப்பார். சரியானே? புரியுதா? அப்ப கரையாயினோக்கு சமநிலை தெரியும். இவர் எஸ் மூல் பர் டெசிமீட்டர், இவர் 2s மூல் பர் டெசிமீட்டர் கணம். சரியானே? அப்ப இவருக்கு நான் செய்யணும் கேசிக்குரிய கோவையிலு பார்க்க, கேசிக்குரிய கோவையில் இருக்கு. அப்ப கேசிக்குரிய கோவையில் என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? விளைவுகள்ற செறிவுட வலுவேற்றிய பெருக்கம். அப்ப விளைவுகள்ற பீசமான வலுவேற்றிய பெருக்கமா ரைட். பாருங்க, கால்சியம் 2+aqueous அவரோட பீசமான வலுவேற்றிய பெருக்கம் 1 தான். இவர OH- aqueous அவரோட வலுவேற்றிய பெருக்கம் 2. அதுக்கு கீழே திண்மம் யாரு? கால்சியம் ஹைட்ரோக்சைடு 2 திண்மம். சரியானே? அப்ப இதுல வந்துட்டு இந்த திண்மத்துல பிரிஞ்ச அளவை நம்ம என்ன செய்வோம்? மிச்சம் குறைவா தான் பிரிஞ்சிருக்கிறாரு. இதுல என்ன செய்யப்படுறேன்னு சொன்னா கேசியோட கொண்டு போய் அவரை பெருக்கிறோம். அப்ப பெருக்கின வார எனக்கு கேஎஸ்பி, கேஎஸ்பின்றாரு. கேசியையும் கால்சியம் ஹைட்ரோக்சைடு சரிவையும் பெருக்கக்குள்ள எனக்கு வரப்பது கால்சியம் 2+aqueous ஆகும், அதே நேரம் OH- வர்க்கமாகவும் வரப்படாது. அப்ப இதான என்னது? இதற்குரிய இந்த கேஎஸ்பிக்குரிய கோவை. சரியானே? அப்ப இந்த கேசி கோவையில திண்மம் பாரத்துக்குரிய ஒரு சந்தர்ப்பம் இவர். சரியானே? அப்ப பாருங்க, அப்ப இதுல நம்ம வந்து கரைதிறன் பெருக்கம் என்ற ஒரு விஷயத்தை கேட்போம். சரியானே? கரைதிறன் பெருக்கம் என்ற ஒரு விஷயத்தை கேட்போம். கேஎஸ்பிய கரைதிறன் பெருக்கம் என்றும். சரியானே? இவரை நம்ம என்ன செய்வோம்? கரைதிறன் பெருக்கம் என்றும். கரைதிறன் பெருக்கம். அப்ப இதுக்குரிய வரைவிலக்கணம் என்ன? இவர் என்ன சொல்றாரு? ஒரு முதலாவது சமநிலை மாறிலி, ஆகவே வெப்பநிலை சம்பந்தப்படும். ஆகவே வெப்பநிலை என்ன செய்யும்? மாறாமல் வச்சுட்டு கலப்பும். யாரு? இது ஒரு வன்மின் பகுபொருள். அப்ப இந்த வன்மின் பகுபொருள் என்ன செய்வாரு? கரைஞ்சி சமநிலையில் இருக்கக்குள்ள இந்த வலுவேற்றிய பெருக்கம் யாரு? கரையல்ற வலுவேற்றிய பெருக்கம் மாறாமல் கிடைக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம்? கேஎஸ்பின்னு சொல்லுவோம். அப்ப இது எப்படி வரைவிலக்கணமா சொல்லலாம்? அப்ப நான் ஒவ்வொரு பாயிண்ட்ஸா எழுதுறேன். சரியானே? ஒவ்வொரு பாயிண்ட்ஸா எழுதுறேன். மாறா வெப்பநிலையில் சரியா? மாறா வெப்பநிலையில் நீங்க அழகா எழுதிங்க பிள்ளைகள். அறுதிக்கரையும் வன் மின்பகு பொருள் ஒன்றின் அறுதிக்கரையும் வன் மின்பகு பொருளின் பொருளொன்றின் மிகை நிரம்பிய கரைசலில் மிகை நிரம்பிய
கரைசலில் கரையாத திண்ம பதார்த்தத்துடன் சமநிலையில் காணப்படும். கரையாத திண்ம பதார்த்தத்துடன் சமநிலையில் காணப்படும். சமநிலையில் காணப்படும். கரையாத திண்ம பதார்த்தத்தோட சமநிலையில் காணப்படும் அயன்களின் செறிவின் பீசமான வலுவேற்றிய பெருக்கம். பீசமான வலுவேற்றிய பெருக்கம் ஒரு மாறிலி ஆகும். ஒரு மாறிலி ஆகும். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கரைதிறன் பெருக்கம் என்றும். கேஎஸ்பின்றது சொல்யூபிள் ப்ராடக்ட். சரியானே? இப்ப இந்த கேஎஸ்பி கேஐபின்ற ரெண்டு விஷயம் நமக்கு தெரியும். சரியானே? இதுல ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் நமக்கு தெரியும். சரியா? ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் நமக்கு தெரியும். கேஎஸ்பி கேஐபி சரியா? இதுல இந்த எஸ்பின்றது சொல்யூபிள் ப்ராடக்ட். சரியானே? சொல்யூபிள் ப்ராடக்ட். சொல்யூபிள் ப்ராடக்ட். இந்த ஐபின்றது அயனிக் ப்ராடக்ட். ரெண்டும் வித்தியாசம். சரியானே? ரெண்டு கடையில் என்ன வித்தியாசம்ன்றதை பாருங்க. இப்ப நான் சொல்லுவேன் கேஐபி என்றது அயனிக் ப்ராடக்ட் என்றது குறித்த ஒரு கணத்துல நான் கருதக்குள்ள குறித்த ஒரு கணத்துல ஒரு கரைசல் எடுத்து கருதுறேன். சரியா? குறித்த ஒரு கணத்துல ஒரு கரைசல் ஒன்று எடுத்து கருதுறேன். உதாரணமா இந்த மாதிரி ஒரு கரைசல் எடுத்து கருதுறேன். அப்ப அதுல இருக்கிற அயன் செறிவை நான் பார்க்கறேன். இந்த ரெண்டு பேரை போடுறேன். உதாரணமா நான் கால்சியம் ஹைட்ரோக்சைடு எடுத்ததுக்காக அவரே கருதுறேன். கால்சியம் 2+ அயன் ஆகும் ஒரு கரைசலை போடுறேன். சரியா? அதே நேரம் OH - aqueous கரைசலாவும் போடுறேன். இப்ப என்ன செய்ய இயலும்? கால்சியம் 2+ இருக்கிற OH- சேர்ந்து என்னத்தை உருவாக்கியலும்? என்னத்தை உருவாக்கியலும்? ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற கால்சியம் ஹைட்ரோக்சைடு திண்மத்தை உருவாக்க இயலுமா இயலாதா? உருவாக்க இயலும். அப்ப உருவாக்குறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யணும்? முதலாவது என்ன செய்யணும்? அவங்க ரெண்டு பேர்ல இந்த கேஎஸ்பி இது முதலாவது சமனாகும். கேஎஸ்பிக்கு சமனா இவ ரெண்டு பேர வலுவேற்றிய பெருக்கம் வரணும். அப்பதான் என்ன செய்யும்? இருக்கிற கால்சியம் ஹைட்ரோக்சைடு திண்மம் நமக்கு உருவாகும். அப்ப அயனிக் ப்ராடக்ட்ன்றது குறித்த ஒரு கணத்துல அந்த அயன்கள பெருக்கம். சரியானே? அந்த அயன்கள பெருக்கம். உதாரணமா அயனிக் ப்ராடக்ட். அப்ப இவர் கால்சியம் ஹைட்ரோக்சைடு திண்மம் வரையறுமான்னு பாக்குறதுக்கு அப்ப நான் என்ன செய்வேன்னு சொன்னா என்ன இந்த கல்சியத்தையும் ஹைட்ரோக்சைடையும் வலுவேற்றிய பெருக்கத்தை போட்டு பார்ப்பேன். கால்சியம் 2+ aqueous அதே நேரம் OH - aqueous. அந்த கால்சியம் ஹைட்ரோக்சைடு தான் எனக்கு திண்மமா வரப்படுறாரு. ஆகவே அவரோட வலுவேற்றிய பெருக்கத்தை போட்டு பார்க்க. இப்ப நான் இந்த மாதிரி போடக்குள்ள இந்த மாதிரி போட்டு பார்க்கக்குள்ள சரியானே இந்த அயனிக் ப்ராடக்ட்ல வர கேஐபியும் சரியானே இந்த கேஐபியையும் கேஎஸ்பியையும் ஒப்பிடுவேன். சரியா? கேஎஸ்பியையும் கேஐபியும் ஒப்பிடுவேன். இருக்கிற கேஎஸ்பியை பார்க்க கேஐபி சின்ன இருந்தான்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த கரைசல் இன்னும் மிகை நிரம்பாத கரைசல். சரியானே? அப்ப மிகை நிரம்பல ஃபுல்லா நிரம்பல. மூணு கண்டிஷன் இருக்கும். ஒன்று நிரம்பாமலுக்கு இருக்கும். அப்ப நிரம்பலன்னு சொன்னா தனியா அயன்கள் மட்டும் இருப்பாங்க. வீல் படிவு வந்திருக்காது. அடுத்தது சமநிலை சரியா போர்டம் வெடிப்பாங்க. அடுத்து என்ன சொல்றேன்? அந்த அயன் செறிவுல சின்ன ஒரு மாற்றம் அதிகரிக்கின்ற செய்வார். டக்குன்னு வீல் படிவாக தொடங்குவார். மூணாவது இருக்கிற சந்தர்ப்பம் என்ன? மூணாவது மேக்சிமம் ஃபுல்லா நிரம்பிருப்பாங்க. அயன்கள செறிவு இந்த வீல் படிவாகிறதுக்கு தேவையானதை விட கூட இருக்கும். ஆகவே மேலதிகமா வரார்கள் என்ன செய்வார்? வீல் படிவு ஆகுவாங்க. அப்ப அதை செல்வம் மிகை நிரம்பின கரைசல். அப்ப இருக்கிறத பார்க்க கூடுதலா நீங்க போட்டிருந்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சிருக்க போறாரு? அவர் வீல் படிவா இருப்பாரு. அதான் மிகை நிரம்பிய கரைசல் சொல்லுவோம். அப்ப கேஎஸ்பியை பார்க்க கேஐபி சின்ன இருந்தா நான் அவரை சொல்லுவேன்னா நிரம்பாத கரைசல். நிரம்பாத கரைசல். நிரம்பாத கரைசல் விளங்கிச்சா? அப்ப நிரம்பாத கரைசலா இருந்தா கரைய பதார்த்தம் என்ன செய்யும்? மாறி வச்சு பாருங்க.
திண்மத்தை மட்டும் போட்டிருக்கீங்க. திண்மத்தை மட்டும் போட்டுன்னு செய்வார். மிக நிரம்பாத கரைசலா இருந்தாரு சொன்னா, நிரம்பாத கரைசலா இருந்தா அப்ப அவர் நிரம்பும் வரைக்கும் என்ன செய்வார்? கரைவார். உதாரணமா உப்பு, ஒரு பாத்திரத்துல நீங்க உப்பு எடுத்து போடுறீங்க, ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள இந்த மாதிரி உப்பு எடுத்து போடுறீங்க, ஒரு ஜொக்கு ஃபுல்லா போடுறீங்க, ஒரு ஜொக் ஃபுல்லா போடுறீங்க, என்ன செய்வாரு? குறிப்பிட்ட அளவு கரைஞ்சி மிச்சம் எல்லாம் வீல் படிவாகும். அதே போலதான் நீங்க திண்மத்தை போட்ட உடனே அப்ப இவர் நிரம்பாத கரைசலா இருந்தா, தனியா வாட்டர் மட்டும் இருந்தாலும் என்ன செய்வாரு? எவ்வளவுக்கு மேக்சிமம் கரையணுமோ அவர் அவ்வளவு கரைவாரு. எந்த டைம் வரைக்கும்? கேஐபி வந்து கேஎஸ்பிக்கு சமனாகும் வரைக்கும் என்ன செய்வார்? கரைவார். அதுக்கு மேல கரைஞ்சா எல்லாருமே என்ன ஆகுறாங்க? வீல் படிவாக போறாங்க. சரியானே? அப்ப கரைய பதார்த்தம் கேஐபி கேஎஸ்பி சின்னதா இருந்தா கரைய பதார்த்தம் என்ன செய்வார்? தொடர்ந்து கரையும். தொடர்ந்து கரையும். சரியா? தொடர்ந்து கரையும். எதுவும் குழப்பங்கள் இருக்குதா? இல்ல. தொடர்ந்து கரையும். கேஎஸ்பி கேஐபிக்கு சமனா வந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? கேஎஸ்பி கேஐபிக்கு சமனா வந்தாருன்னா கேஎஸ்பி கேஐபிக்கு சமனா வந்தா அந்த கரைசல் என்னன்னு சொல்லுவோம்? நிரம்பிய கரைசல் என்போம். அந்த கரைசல் நம்ம என்ன சொல்லுவோம்? நிரம்பிய கரைசல் என்போம். நிரம்பிய கரைசல். சரியா? அப்ப இது என்ன சந்தர்ப்பமா இருக்கு? நிரம்பிய கரைசலா இருந்தா இது வந்துட்டு சமநிலை. என்ன மேலதிகமா இப்ப நீங்க கேஎஸ்பி வந்துட்டு சரியா கேஐபியை விட குறையடிக்கிற சந்தர்ப்பத்தை பாருங்க. அப்ப அயன்ற செறிவு நல்லா கூட இருக்கு. யாரை பார்க்க? வீல் படிவாகிற நிபந்தனையை பார்க்க கூட இருக்கு. அப்ப என்ன செய்வாரு? கடகடாண்டு இருக்கிற மேலதிகமா இருந்த எல்லாருமே என்ன செய்வாங்க? வீல் படிவாக தொடங்குவாங்க. அப்ப இது வந்துட்டு சொல்லுவோம், இதை சொல்லுவோம் மிகை நிரம்பிய கரைசல். மிகை நிரம்பிய கரைசல். சரியா? அப்ப 3 வகையான கரைசல்களை சொல்லியிருக்கோம். சரியா? மிகை நிரம்பிய கரைசல். இதுல என்ன செய்யும்? மேலதிக அயன்கள் எப்படி வீல் படிவாங்க? இந்த சமநிலை வரும் வரைக்கும் வீல் படிவாங்க. அப்ப மேலதிக அயன்கள் என்ன செய்வாங்க? கேஐபி சமன் கேஎஸ்பி ஆகும் வரை என்ன செய்வாங்க? ஆகும் வரை வீல் படிவாகும். ரைட். அப்ப இதுல கரைதிறன் சமநிலையில தேவையான விஷயங்களை பார்த்துட்டோம். அப்ப இதுல நமக்கு இதுக்கு பொருள் இந்த கேஎஸ்பி கேஐபி சம்பந்தமான கணக்குகள் இதுல வார எப்படி கோவை எழுதுறன்ற விஷயங்களை பார்ப்போம். அப்ப நான் அந்த அறிக்கையை அழிக்கணும். சரியானே? இந்த அறிக்கையை அழிக்கணும். அப்ப 2-3 கோவைகளை தந்து போட்டு நம்ம அதுக்கு எப்படி கேஎஸ்பிக்குரிய கோவை எழுதுற, கேஐபிக்குரிய கோவை எழுதுற எப்படின்றத பார்ப்போம். சரியா? ரைட். அப்ப முதலாவது பாருங்க, கரைதிறனை எஸ் எடுக்கும். கரைதிறனை எஸ் எடுக்கும். அப்ப எஸ் மூல் பர் டெசிமீட்டர் -3 எடுக்கும். மூல் டெசிமீட்டர் -3 எடுக்கும். அப்ப இதுல முதலாவது எடுக்கன் ஏஜிசிஎல் என்ற ஒரு திண்மத்தை எடுக்கும். ஏஜிசிஎல் என்ற ஒரு திண்மத்தை எடுக்கன். இவர் கரைஞ்சி யாரோ உருவாக்குறாரு? ஏஜி பிளஸ் எக்வஸையும் அதே போல சிஎல் மைனஸ் எக்வஸையும் உருவாக்குறாங்க எடுப்போம். ஆகவே இவருக்குரிய கேஎஸ்பிக்குரிய கோவலின்னு எப்படி வரப்படுறாரு? அப்ப எனக்கு தெரியும் கரைதிறன் இவர் எஸ் என்றா இவரும் என்ன எஸ் உருவாயிருப்பாரு, இவரும் எஸ் உருவாயிருக்கணும். ஆகவே கேஎஸ்பிக்குரிய கோவை யாருக்கு எழுதுறேன்? கேஎஸ்பி ஏஜிசிஎலுக்கு ஏஜிசிஎல் திண்மத்துக்கு எழுதுறேன். ஆகவே என்னன்னு வரப்படுறாரு? கேஎஸ்பி சமன் ஏஜி பிளஸ் வலுவட்டிய பெருக்கம். அதே நேரம் சிஎல் மைனஸ் எக்வஸ் வலுவட்டிய பெருக்கம். அப்ப இவரும் எஸ் எடுக்காரு, இவரும் எஸ் எடுக்காரு. அப்ப எஸ் மூல் பர் டெசிமீட்டர் -3 தர எஸ் மூல் பர் டெசிமீட்டர் மூல் டெசிமீட்டர் -3. ஆகவே எனக்கு என்ன வரப்போகுது? எஸ் வர்க்கம் மூல் வர்க்கம் டெசிமீட்டர் -6 என்று வரப்போகுது. இதான் வர்ற கேஎஸ்பிக்குரிய கோவை. அதே நேரம் ரெண்டாவது எடுக்கன் கல்சியம் பாஸ்பேட் என்ற ஒரு ஆள் எடுக்கன். கால்சியம் பாஸ்பேட் என்ற ஒரு ஆள் எடுக்க. அப்ப இவர் எப்படி பிரியப்படுறாரு? இந்த திண்மம் கால்சியம் 2 பிளஸ் எக்வஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். அதே நேரம் பாஸ்பேட் அயன் PO4 3 மைனஸ் எக்வஸ் அது எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காரு.
அப்ப கரைஞ்ச அளவை நான் எஸ் எடுத்தேன்டா, கரைஞ்ச அளவை எஸ் எடுத்தேன்டா, இவர்ல எவ்வளவு உருவாயிருப்பாரு? 3s அளவுன்னு இருப்பாரு, உருவாயிருப்பாரு. இவர்ல 2s அளவு உருவாயிருப்பாரு. இதுல இருந்து இவர்களுக்குரிய கேஎஸ்பிக்குரிய கோவை எழுதுறேன். நான் இங்கே எழுதுறேன், சரியானே? இங்கே எழுதுறேன். யார் கேஎஸ்பி எழுதுறேன்னா கால்சியம் பாஸ்பேட், கால்சியம் பாஸ்பேட் எனக்கு என்ன வரப்போகுது? கால்சியம் 2 பிளஸ் எக்வஸ்ல செறிவுட எத்தனையாம் அடுக்கு? 3ஆம் அடுக்கு. வலுவேற்றிய பெருக்கம் 3ஆம் அடுக்கு. பாஸ்பேட்ல PO4 3 மைனஸ் அவர பி சமான வலுவேற்றிய பெருக்கம் 2. ஆகவே கால்சியம் 2 பிளஸ்ல செறிவு எவ்வளோ? 3s, சரியானே? 3s அவர கணம். அதே நேரம் பாஸ்பேட்டுக்கு 2s அவர வர்க்கம். சரியா? அளவுகளை கடைசா போடும். 3 2 5. அப்ப எனக்கு என்ன வரப்போ? அப்ப 3 9 எஸ் கணம், சரியானே? அப்ப 3 9 9 3 27. அப்ப 27 எஸ் கணம். அதை யாரோட பெருக்கணும்? 2 4 எஸ் வர்க்கத்தோட பெருக்கணும். அப்ப எனக்கு என்ன வரப்போகுது? எஸ்ஸின் 5ஆம் அடுக்கு 27 தர 4 7 4 28 4 2 8 80 27 எத்தனை வராது? அப்ப எனக்கு 7 4 28. அப்ப 108 எஸ்ஸின் 5ஆம் அடுக்கு. அப்ப எனக்கு என்ன வராது? மூல் பெர் டெசிமீட்டர் மைனஸ் 3 எத்தனை வரும்? 5ஆம் அடுக்குல பெருக்கிற மாதிரி அழகு வராது. விலைக்கு எப்படி போடுறாண்டு? அப்ப இதுல இருந்து நான் தாராக்களுக்கு எழுதி பாருங்க, உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு. சரியா? 3வது PbCl2 எழுதி பாருங்க. 4வது Bi2 S3 தின்னும். இந்த 2 பேருக்கு என்ன செய்யுங்க? நீங்க எழுதி பாருங்க, உங்களுக்கு எப்படி வருது. இவர்களி நீங்க சொன்னா 108 எஸ்ஸின் 5ஆம் அடுக்கு வரணும். அதே போல PbCl2 போட்டீங்கன்னா 4 எஸ் கணம் வரணும். சரியா? சரி, தொடர்ச்சியா கேள்வி பாவம் பாருங்க. AgCl திண்மத்தின் நிரம்பிய கரைசலின் கரைதிறம் பெருக்கம் குறித்த வெப்பநிலையில் 10⁻14 மூல் வர்க்கம் டெசிமீட்டர் -6 ஆகும். எனவே கரைசலில் உள்ள Ag பிளஸ் எக்வேஷன் சரி வைக்காங்க. அப்ப தெரியும் எப்படி? AgCl திண்மம் எப்படி கரையப்படும்? இந்த மாதிரி Ag பிளஸ் எக்வஸாவும் Cl மைனஸ் எக்வஸாவும் கரையப்படுறாரு. அப்ப இதற்கு என்ன செய்யலாம்? நம்ம KSP கோவை எழுதலாம். KSP கோவை என்ன மாதிரி வரும்? KSP AgCl திண்மத்துக்கு எப்படி வரும்? Ag பிளஸ் எக்வஸ் செறிவு வலுவேற்றிய பெருக்கம் 1 தான் இன்டு Cl மைனஸ் எக்வஸ் வலுவேற்றிய பெருக்கம். சரியானே? அப்ப என்னன்னு சொல்றான்? அப்ப இவர கரைதிறனா எஸ் எடுக்கன், 2 பேர கரைதிறனையும் எஸ் எடுக்கன். இவர பெருமானம் எவ்வளவு? 10⁻14 மூல் வர்க்கம் டெசிமீட்டர் -6. ஆகவே Ag பிளஸ் செறிவு எஸ் சமநிலை செறிவு Cl மைனஸ் எஸ் எஸ் வர்க்கம் எடுக்கன். அப்ப கரைதிறன் எனக்கு என்னன்னு வரப்போகுது? 10⁻7 மூல் டெசிமீட்டர் -3 வரப்போகுது. அப்ப சமநிலை செறிவு எவ்வளோ? 10⁻7 மூல் டெசிமீட்டர் -3 வராது. சரியானே? அதே போல அடுத்த கேள்வியை பாருங்க. AgCrO4 சரியானே திண்மத்தின் 25°C KSP பெருமானம் தவறான் 9 தர 10⁻2 மூல் கணம் டெசிமீட்டர் -9 ஆயின் Ag2CrO4 திண்மத்தின் கரைதிறனை காண்க. சரி, Ag2CrO4 இவர் எப்படி கரையப்படுறாரு? Ag2CrO4 என்ன? CrO4 இவர் என்ன மாதிரி கரையப்படுறாரு? இந்த மாதிரி வருவார். என்னது? Ag பிளஸ் திண்மத்துல எக்வஸ் எத்தனை மூல்? 2 பிளஸ் CrO4 2 மைனஸ் எக்வஸ் இந்த மாதிரி கரையப்படுறாரு. இந்த மாதிரி கரையப்படுறாரு. அப்ப இதுல என்ன தெரியும்? கரைதிறன் நான் கரையிற ஆளை எஸ் எடுக்கன், கரைஞ்ச ஆளை எஸ் எடுக்கன், கரைஞ்ச செறிவு எஸ் எடுக்கன். ஆகவே இவர்ல 2s எரிப்பாரு, இவர்ல எஸ் எரிப்பாரு. ஆகவே நான் என்ன செய்யறேன்? இவரு கோவெழுதுறேன், KSP கோவெழுதுறேன். யாருக்கு எழுதுறேன்? Ag2
CrO4 திண்மத்துக்கு CrO4 திண்மத்துக்கு இருக்கு என்னன்னு வரப்போகுது Ag plus aqueous செறிவு வலுவற்றிய வர்க்கம் 2 into CrO4 2 minus aqueous செறிவு செறிவு எப்படி வரப்போகுது Ag plus செறிவு என்னன்னு எடுத்திருக்கேன் 2s அப்ப 2s வர்க்கம் into CrO4 செறிவு S அவர் வலுவற்றிய வர்க்கம் 1 தான் அப்ப எனக்கு என்ன வரப்போகுது வர்ற பெருமானம் என்ன செஞ்சிருக்கேன் 10 வரை 12 என்ன 9 வரை 10 வரை 12 மூல் கணம் டெசிமீட்டர் மைனஸ் 9 என்று வராது ஆகவே நான் சுருக்கி எடுத்தேன்னா 4s கணம் சமம் என்னன்னு வரப்போகுது எனக்கு 9 வரை 10 வரை 12 என்று வராது அப்ப இதுல இருந்து எனக்கு எஸ் என்னன்னு வராது 9/4 முழுவதின் கணம் மூலம் சரியானே அப்ப எனக்கு என்னன்னு வராது யாருக்கு பார்க்கணும் 2.25 பார்க்கணும் அப்ப எப்படி பார்க்கலாம் அப்ப லோக்குக்குள்ள போட்டு காணலாம் என்ன லோக்குக்குள்ள போட்டு காணலாம் லோக்குக்குள்ள போட்டு எப்படி காணுவீங்க பார பெருமானத்தை 3ஆல பிரிச்சு அப்ப லொக் வந்துட்டு யாருக்கு பார்ப்பீங்க அப்ப என்னன்னு வரப்போ எனக்கு லோக்குக்குள்ள பார்த்தேன்னா எப்படி வரும் இப்படிதான் எழுதுவீங்க லோக் 2.25 1/3 ஆகவே எனக்கு எப்படி வரப்போ லோக் காண்பீங்கன்னா அப்ப 1/3 லோக் 2.25 பெருமானத்தை காணுவீங்க அப்ப வார விட என்ன செய்வீங்க 3ஆல பிரிச்சு இந்த வார ஆளுக்குன்னு செய்வீங்க என்டிலோக் பார்ப்பீங்க என்டிலோக் பார்த்தீங்கன்னா பெருமானம் பிறகு அதை நாங்கள் டிஸ்பிளே பண்றேன் எனக்கு வார பெருமானம் வந்து என்னது 1.31 தர 10/4 மூல் டெசிமீட்டர் -3 என்று வராது சரியானே அப்ப கேட்ட கேள்வி கரைதிறனை கேட்ட அப்ப கரைதிறன் நான் எஸ் எடுத்துட்டு போனா இட பெருமானம் தான் என்னது 1.31 தர 10/4 மூல் டெசிமீட்டர் -3 சரியா அப்ப இப்ப நம்ம பார்க்க வேண்டியது இந்த கரைதிறனை பாதிக்கிற காரணிகள் சரியானே கரைதிறனை பாதிக்கிற காரணிகள் என்னென்ன பொதுவாக பாதிக்கலாம் ஒன்று பொது அயன் விளைவு என்ன செய்யலாம் பாதிக்கலாம் சரியானே பொது அயன் விளைவு பாதிக்கலாம் அடுத்தது வெப்பநிலை பாதிக்கலாம் அடுத்தது pH பாதிக்கலாம் அப்ப இதுகளுக்கு என்ன செய்வோம் எங்களோட கணக்குகள் கூடாக செஞ்சு பார்ப்போம் சரியானே அப்ப முதலாவது நான் எடுத்தேன் இந்த பொது அயன் விளைவு எப்படி பாதிக்கும்ன்றதை முதலாவது எடுக்கேன் சரியானே அப்ப பொது அயன் விளைவு எப்படி பாதிக்கலாம் என்றது முதலாவது எடுக்கேன் சரியா அப்ப அதை பார்த்து அதுக்குரிய கணக்குகளை செய்வோம் முதலாவது பொது அயன் விளைவு அடுத்தது pH அடுத்தது வெப்பநிலை இது போன்ற காரணிகள் பாதிக்கலாம் அப்ப நான் முதலாவது எடுக்கேன் பொது அயன் விளைவு பொது அயன் விளைவு எப்படி பாதிக்கின்றது பார்ப்போம் அப்ப உதாரணமா சோடியம் குளோரைட் திண்மத்தை எடுக்கன் அதே போல மண்மின் பகுதியில் AgCl எடுக்கன் சரியா அப்ப சோடியம் குளோரைட் அவர 0.1 செறிவு இருக்கிறார் எடுக்கன் அவர் எப்படி முழுமையா பிரிவாரு இந்த மாதிரி பிரிவாருன்னு உப்பு தனி உப்பு முழுமையா பிரிவாருன்னு அப்ப Cl - H2O பிரிவார் அப்ப இவர் 0.1 3 பேருமே ஈசமானபடி 0.1 செறிவுல பிரியப்படுறாங்க ஒரே கனவாக தானே சரி அப்ப அதே நேரம் மண்ணின் பொருள் எடுத்து யாரு AgCl திண்மத்தை எடுக்கணும் இவர் எப்படி பிரியப்படுறாரு இந்த மாதிரி பிரியப்படுறாரு Ag plus aqueous ஆகும் Cl minus aqueous ஆகும் பிரியப்படுறாரு சரியா அப்ப எல்லா இருக்கும் கரைஞ்ச அளவு SN எடுக்கணும் கரைஞ்ச அளவு SN எடுக்கணும் அப்ப கரைஞ்ச அளவு SN எடுக்கணும் சரியா இப்ப பாருங்க KSP-க்குரிய கோவெழுதும் யாருக்கு வருகிற AgCl-க்கு அப்ப எனக்கு என்ன வரப்படுறாரு Ag plus வலுவேற்றிய பெருக்கம் அதே நேரம் Cl minus aqueous வலுவேற்றிய பெருக்கம் சரியா அப்ப Ag பிளஸ்க்கு வந்து ஒட்டுமொத்தமா அந்த கரைசலுக்குள்ள யார் யார் இருக்காங்க ஒட்டுமொத்தமா Cl மைனஸ் இருக்காரு Na பிளஸ் இருக்காரு அதே போல Ag பிளஸ் இருக்காரு விளையாச்சு தான் அப்ப இந்த 3 அயன்களும் விளைவு கரைசல்ல இருக்காங்க Ag பிளஸ் சரிவு தனியே யார் மூலம் வந்தது இவர் மூலம் வந்தது மட்டும் ஆகவே S என்று போடுறேன் சரியா S வலுவேற்றிய பெருக்கம் 1 தான் தர Cl மைனஸ் வந்துட்டு யாரு ஒன்று இதால வந்ததும் இருக்காரு அதே நேரம் NaCl ஆல வந்ததும் இருக்காரு ஆகவே நான் எழுதுறேன் 0.1 பிளஸ் S
அதான் இந்த கேஎஸ்பிக்குரிய கோவையை வரப்படுறாரு. இப்ப இதுல நான் பொது அயன் விளைவால என்ன செய்யலாம்? இந்த அறிகிறால் பொது அயன் விளைவு யாரு? இந்த அறிகிற சிஎல் மைனஸ் வந்துட்டு பொது அயன் விளைவு. ஆகவே இந்த பொது அயன் விளைவால என்ன செய்வாரு? இந்த திரிகை மேலும் குறைக்கப்படும். சரியான ஏன்? ஒரு பொது அயன் விளைவு அறிக்கிறதால சிஎல் மைனஸ் ஒட்டுமொத்தமா நீங்க போகுது கூட போகுது. கூடுறதால சமநிலையில வந்துட்டு என்ன செய்ய பாதிப்பை ஏற்படுத்த போகுது. இந்த புறம் என்ன செய்ய போறாரு? விளைவுகள எண்ணிக்கை கூட போறாரு, விளைவுகள அளவு கூட போகுது, தாக்கம் இடது பக்கம் நகரும். அப்ப நான் சொல்வேன் எஸ் அளவை பார்க்க என்ன செய்வாரு? மேலும் குறைக்கப்படுவாரு. ஆகவே நான் என்ன செய்வேன் சொன்னா வருகிற சைபர் தசை ஒன்றை பார்க்க வருகிற எஸ் வந்து மிச்சம் குறைவு. ஆகவே நான் எடுப்பேன் என்னண்டு எடுப்பேன் வருகிற சைபர் தசம் 1 பிளஸ் எஸ் என்றவர் அன்னளவா நான் யாருக்கு சமன் எடுப்பேன்டா? சைபர் தசம் 1க்கு சமன் எடுப்பேன். சரியா? ஆகவே இதுல நான் சொல்லுவேன் கேஎஸ்பி சமன் எனக்கு என்ன தரப்போகுது? எஸ் தர சைபர் தசம் 1. ஆகவே கரைதிறனை கேட்டா நான் என்ன செய்யலாம்? எஸ் சமன் கேஎஸ்பி ஓவர் சைபர் தசம் 1 இல்லைங்களா? ரைட். அப்ப இப்படிதான் என்ன செய்ய போறாரு? பொது அயன் விளைவு பாதிப்பை செலுத்த போறாரு. அப்ப பொது அயனை போடக்குள்ள நம்ம என்ன செய்வோம்? சமநிலையில இருக்கிற ஆள்றத போடாமலுக்கு முழுமையா போடுறாள், அதாவது முழுமையா பிரிஞ்சு ஆள்றத போடுவோம். உண்மையிலேயே இவரையும் போடணும், மிச்சம் சின்ன பெருமானம்ன்றதுக்காக நாங்க புறக்கணிச்சுட்டு போறோம். சரியானே? சில கேள்விகள் வரலாம், புறக்கணிக்காமலுக்கு செய்யற அளவு தரவுகள் தந்தான்னு நம்ம அதுக்கேற்ற மாதிரி செய்வோம். சரியானே? அதை கால்குலேஷன் பேப்பர்கள் செய்யக்குள்ள பேப்பரு கூட பார்ப்போம். சரியானே? சும்மா கொப்பியில நோட்ஸை சேர்க்காமலுக்கு கேள்வி கூட எங்களோட அனுபவத்தை எடுப்போம். தியரியல் இப்படிதான் என்னன்னா 100% எல்லாத்தையும் தியரி கூட கவர் பண்ண இயலாது. சரியானே? நீ எங்க படிச்சாலும் சரிதான். அப்ப தியரிய பேசிக்க வச்சுக்கிட்டீங்க என்ன செய்யணும்? பேப்பரை செய்யுங்க. பேப்பர் செய்யற எவ்வளோக்கு எங்களால செய்யலும் அவ்வளோக்கு எங்களால என்ன செய்யணும்? மார்க்ஸ் ஏர்ன் பண்ண இயலும். சரியானே? ரைட். அடுத்தது பாருங்க. அப்ப ஒரு கேள்வி வந்து பாருங்க. குறித்த வெப்பநிலையில் ஏஜிசிஎல்லின் கேஎஸ்பி பெருமானம் 10/14 ஆயின் ஏஜிசிஎல் திண்மத்தினால் நிரப்பப்பட்ட 0.01 எம் செறிவுள்ள சோடியம் குளோரைட் கொண்டுள்ளது. இதில் உள்ள ஏஜி பிளஸின் செறிவு யாது? சரி, அப்ப என்ன சொல்றான்? முதலாவது சோடியம் குளோரைட் இருக்காம், அவரோட செறிவு 0.01 எம். அப்ப இதுல இருந்தா என்ன சொல்லுவேன்? அப்ப Na பிளஸ் எக்வஸாவும் சிஎல் மைனஸ் எக்வஸாவும் பிரிஞ்சிருப்பாரு. அப்ப இவரும் 0.01 எம்லாம் இருப்பாரு, இவரும் 0.01 எம்லாம் இருப்பாரு. சரியா? அதே நேரம் ஏஜிசிஎலையும் போடுறான். சரியா? ஏஜிசிஎலையும் போடுறான். அது ஏஜிசிஎலை போட்டா அவர் நாடுக்கும் கரைதிறன் ஏஜிசிஎல் திண்மத்தை எடுக்கன்னு சொன்னா கரைதிறன் நாடுகள் எஸ் எடுக்கணும். அதே போல சிஎல் மைனஸ் சரியா? எஸ் எடுக்கணும். எஸ் எடுத்தா என்ன தொடர்புறாரு? வேற எஸ் அழிஞ்சிருக்கிறாரு, ரெண்டு பேர்லையும் எஸ் உருவாயிருக்கிறாரு. ஆகவே கேஎஸ்பிக்குரிய கோவெளினா எனக்கு என்னென்று வரப்போகுது? ஏஜி பிளஸ் செறிவு இன்டு சிஎல் மைனஸ் எக்வஸ் செறிவு வலுவற்றிகள் கொண்டாங்க. அப்ப எனக்கு என்ன வரப்போகுது? இதுல பெருமானம் 10/14 மூல் வர்க்கம் டெசிமீட்டர் -6 என்று சொல்றாங்க. ஆகவே ஏஜி பிளஸ் செறிவு மாறல, அது வந்துட்டு அதுல எஸ் தான் எடுக்கன். சிஎல் மைனஸ்ல எஸ் பிளஸ் 0.01 எனக்கு தெரியும். இது வந்துட்டு எஸ் வந்துட்டு மிச்சம் சின்ன பெருமானம் வைக்காத, அதை புறக்கணிச்சு போட்டு வேற மட்டும் போடுவேன். ஆகவே தர 0.10 போறேன் 10/2 மூல் டெசிமீட்டர் -3. ஆகவே இதுல இந்த கரைதிறன் என்று வராரு, ஏஜி பிளஸ் செறிவு என்று வராரு 10/12 மூல் பெர் டெசிமீட்டர் -3 என்று வராரு. சரியா? 10/12 மூல் பெர் டெசிமீட்டர் -3 என்று வராரு. அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி என்ன சொல்றான்? 30 செல்சியஸில் நீரில் கல்சியம் புளோரைட்டின் கரைதிறன் 2/10 மூல் பெர் டெசிமீட்டர் -3 ஆகும். சரி, அப்ப யார சொல்றான்? செல்ற அளமூல கூறுறோம். அப்ப சின்ன செலவு என்ன? கல்சியம் புளோரைட். அப்ப அவர் ஒரு 1 மின் பாகு பொருள்.
சரி அணி பகுதியாக பிரிய போறாரு. அப்ப என்ன தர போறாரு? கால்சியம் 2+ஐயும் அதே நேரம் எஃப் மைனஸ் எக்வஸையும் தர போறாரு. எத்தனை எஃப் மைனஸ்? 2f மைனஸ். இப்போ கரைதிறனை சொல்ற எவ்வளோ? 2 தர 10 மறை 14. அப்ப இவரில் கரைஞ்சிருக்கிற எவ்வளோ? 2 தர 10 மறை 2 தர 10 மறை 4, சாரி 10 மறை 4 மூல் பை டெசிமீட்டர் மைனஸ் 3. ஆகவே நான் சொல்லுவேன் இவர் 2 கரைஞ்சிருந்தா இவர் 2 உருவாயிருப்பாரு. 2 தர 10 மறை 4m, இவர் உருவாயிருப்பார் எத்தனை? 2 மடங்கு. ஆகவே 4 தர 10 மறை 4m உருவாயிருப்பார். அப்ப இதுல என்ன செய்யலாம்? கேஎஸ்பியை காண இயலுமா இயலாதா? யாருக்கு? கால்சியம் புளோரைடு காண இயலுமா இயலாதா? எலியினா என்ன வரப்போறாரு? கால்சியம் 2+ எக்வஸ்டு வலுவேற்றிய பெருக்கம், அதே போல எஃப் மைனஸ் எக்வஸ்டு வலுவேற்றிய பெருக்கம். அப்ப எனக்கு என்ன வரப்போகுது? 2 தர 10 மறை 4 மூல் பை டெசிமீட்டர் மைனஸ் 3. அவரோட பெருக்கணும் யாரு? எஃப் மைனஸ் செறிவு 4 தர 10 மறை 4. அதோட வர்க்கம் எவ்வளோ? 4 16. அப்ப 16 தர 10 மறை 8. சரியா? நீ வர்க்கிச்சுட்டா 4 தர 10 மறை 4 வர்க்கிச்சிடும். 16 தர 10 மறை 8 மூல் வர்க்கம் டெசிமீட்டர் மைனஸ் 6 என்று வராரு. ஆகவே எனக்கு என்ன வரும்? 16 தர 2 32 தர 8 4 எத்தனை? 8 4 12 என்று வராரு. சரியா? 32 தர 10 மறை 12 மூல் கணம் டெசிமீட்டர் மைனஸ் 9 என்று வராரு. கேஎஸ்பி யாரு? கால்சியம் புளோரைடு. தொடர்ச்சியா என்ன சொல்றாங்க இந்த கேள்வியில? அப்ப சின்ன தரவுல முதல்ல ஆடிட்டு இதே வெப்பநிலை என்ன அர்த்தம்? தருகிற கேஎஸ்பி மாறல, வெப்பநிலை மாறாமல் விட்டான். ஆகவே கேஎஸ்பி மாறாது. இதே வெப்பநிலையில் கால்சியம் புளோரைடினால் நிரப்பப்பட்ட 0.01 சோடியம் புளோரைடில் இருக்கும் கால்சியம் அயன்களின் செறிவை காண்க. அப்ப இப்படி இருக்கக்குள்ள என்ன செய்யறானாம்? இதுக்குள்ள சோடியம் புளோரைடையும் சேர்த்துடுறான். அப்ப இதுக்குள்ள சோடியம் புளோரைடை சேர்த்துடுறான். சோடியம் புளோரைடை சேர்த்துட்டா சரியா? சோடியம் புளோரைடை சேர்த்துடுறானா? அப்ப அவரோட செறிவு என்னன்னு சொல்றாங்க? அவரோட செறிவை சொல்றாங்க சோடியம் புளோரைடுல 0.01. அப்ப இவர் முற்றா பிரியப்படுறாரு. அப்ப எனக்கு என்ன வரப்போகுது? Na பிளஸ் எக்வஸாவும் எஃப் மைனஸ் எக்வஸாவும் வராது. சரியானே? ஆகவே இவர் 0.1, இவர் 0.01 போடப்படுறாரு. இவரும் 0.01 போடுறாரு. இப்ப இதே நேரத்துல நான் புதுசா எடுக்கணும்னு சொல்லி திருப்பி எடுக்கேன். கால்சியம் புளோரைடு கரைசல் திருப்பி கரைஞ்சிருக்கப்படுறாரு. கரைஞ்சி எப்படி வரப்போறாரு? இந்த மாதிரி வரப்போறாரு. என்னது? கால்சியம் 2+ எக்வஸாவும் அதே போல 2f மைனஸ் எக்வஸாவும் இருக்கப்படுறாரு. நான் கரைதிறனை என்னென்று எடுக்கேன்? எஸ் என்று எடுக்கேன். ஆகவே கரைதிறனை எஸ் என்று எடுக்கேன். இவர் எஸ் அழிஞ்சிருப்பாரு. இவர்ல 2s உருவாயிருப்பாரு. இங்கால எஸ் உருவாயிருப்பாரு. அப்ப நான் கேஎஸ்பி கோவையை இப்ப திருப்பி போடுறோம் புதிய நிலைமையில. அப்ப கேஎஸ்பி சமன் என்னென்று வரப்போறாரு? கேஎஸ்பி சமன் கால்சியம் 2+ எக்வஸ்ல செறிவு இன்டு எஃப் மைனஸ் எக்வஸ்ல செறிவுட வர்க்கம். கால்சியம் 2+ எவ்வளோ? இப்ப கரைசலுக்குள்ள யார் யார் இருக்காங்க? கரைசலுக்குள்ள கால்சியம் 2+ இருக்காரு, Na+ இருக்காரு, அதே போல எஃப் மைனஸ் இருக்காரு. எஃப் மைனஸ் யார் யாரு? 2 பேர் வந்து கால்சியம் இது மட்டும்தான். சரியானே? கால்சியம் இது மட்டும்தான். ஆகவே நான் அதை எஸ் எடுக்கேன். சரியா? எஸ் மூல் பை டெசிமீட்டர் மைனஸ் 3. கேஎஸ்பி பெருமானத்தை கண்டு என்னண்டு? 32 வர 10 மறை 12 மூல் கணம் டெசிமீட்டர் மைனஸ் 9 கண்டிருக்கேன். சரியானே? 9 கண்டிருக்கேன். ஆகவே எஃப் மைனஸ் செறிவு எவ்வளோ? எஃப் மைனஸ் செறிவு எனக்கு என்ன வரணும்? 0.01 பிளஸ் 2s. அதானே அவரோட செறிவு. 2s பிளஸ் 0.01. இந்த 2s வந்து மிச்சம் சின்ன நரிக்கிறதால புறக்கணிச்சு போட்டு யாரை போடுவேன்? அப்ப இந்த அறிக்கையால போடுவேன். என்னது? 2s வந்து மிச்சம் சின்ன நரிக்கிறதால 0.01. ஆகவே 10 மறை 2 வர்க்கம். அப்ப நான் எழுதுறேன் 10 மறை 2 வர்க்கம் 2 எழுதுவேன். ஒட்டுமொத்தமா 10 மறை 4 எழுதுவேருமே இல்லாதா? அப்ப சுருக்கி விட்டு என்னன்னு வரப்போகுது எனக்கு? 32 வரை 10 மறை 8 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3. இந்த அழகு என்ன வந்திருக்கிறார்? மூல் வர்க்கம் டெசிமீட்டர் மைனஸ் 6 தானே? சரி. அப்ப எனக்கு கரைதிறன் கேட்டவங்க கரைதிறன் என்னன்னு வர்றாரு? கேட்டா கால்சியம் 2+ செறிவு கேட்டாங்க. கால்சியம் 2+ செறிவு 32 வரை 10 மறை 8 என்று வர்றாரு. விளைஞ்சா? சரி. அடுத்த கேள்வி.
அடுத்த கேள்வியை பாருங்க. கேள்வியை டிஸ்பிளே பண்றேன். சரியானே இப்போ உங்களா டக்குன்னு செஞ்சு வேலை மாதிரிக்குமே ஒழுங்குபடுத்துறதுக்கு முதல் செஞ்சு போட்டு கரெக்ஷனை பாருங்க. நீங்க செய்யறது சரியான சொல்லி இது முடியும். என்ன செய்யுங்க, பாஸ் பேப்பர் கட்டாயம் செய்து பார்க்கறது. சரியானே, பாஸ் பேப்பர் கட்டாயம் செய்து பார்க்கறது. மினிமம் எம்சிக்யூல 2000 செய்யுங்க. அதே நேரம் பார்ட் 1 2011 செய்யுங்க. சரியானே, ஃபுல்லா செய்து பாருங்க. எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் ஏசி ஃபுல்லா. இப்ப பாருங்க, குறித்த வெப்பநிலையில் 0.1 சரிவுடைய சோடியம் ஹைட்ரோக்சைடு கரைசல் 0.0 கல்சியம் ஹைட்ரோக்சைடினால் நிரம்பல் செய்யப்பட்டது. நிரம்பல் கரைசலில் 25 சென்டிமீட்டர் கணத்தை நடுநிலையாக்க HCl 0.05 சரிவு கரைசலில் 65 சென்டிமீட்டர் கணம் தேவைப்பட்டது. வெப்பநிலையில் கல்சியம் ஹைட்ரோக்சைடின் கரைதிறம் பெருக்கம் யாது? சரி, என்ன சொல்றான் கேள்வியில? சோடியம் ஹைட்ரோக்சைடு எக்வஸ் இருக்காம். சரியா, எக்வஸ் இருக்காம். அதோட சரிவு 0.1 அப்ப அவர் பிரிஞ்ச என்ன வருவாரு? எனக்கு தெரியும் Na பிளஸ் எக்வஸ் ஆகும், OH மைனஸ் எக்வஸ் ஆகும் வரப்போறாரு. அப்ப இவர் 0.1 இவரும் 0.1. இதை எடுத்துட்டு அதே நேரம் கல்சியம் ஹைட்ரோக்சைடை காய்க்காங்க. அவர் எப்படி பிரிய போறாரு? இந்த மாதிரி கல்சியம் 2 பிளஸ் எக்வஸ் ஆகும். அதே போல 2 OH மைனஸ் எக்வஸ் ஆகும் பிரிய போறாங்க. சரியானே, ரைட். அப்ப இதுல நான் கரைதிறனை எஸ்என் எடுக்கேன். அப்ப இதுலயும் எஸ் உருவாயிருக்கிறாரு, இதுலயும் 2s உருவாக்கப்படுறாரு. இப்ப இதால நடுநிலைப்படுது. அப்ப இந்த கரைசலுக்குள்ள OH மைனஸ் என்றது இந்த 2 பேராலையும் வந்து 2s பிளஸ் 0.1. அப்ப இதை நடுநிலைப்படுத்துறதுக்கு என்ன செய்யறான்? HCl போடுறான். ஆகவே நான் HCl போட தாக்கமுடைய போறது என்னன்னு H பிளஸ் எக்வஸும் OH மைனஸ் எக்வஸும் தானே தாக்கமடைஞ்சு நீரை உருவாக்கப்படுறாங்க. தேவைப்பட்ட H பிளஸ் செறிவு எவ்வளவு? 0.05. அதாவது 5/10^2 கனவளவு எவ்வளவு? அவரோட கனவளவு 65 சென்டிமீட்டர் கணம் தேவைப்படுதான். 65 சென்டிமீட்டர் கணம் தேவைப்படுதான். 65/10^3 டெசிமீட்டர் கணம். அப்ப இதான் யாரு வரைக்கும்? H பிளஸ் மூல் அறியும். அந்த மூல் யாருக்கு சமன்? T சமானப்படி 1 சமன். அப்படி இருந்தா OH மைனஸ் செறிவுக்கும் சமன் அறிக்கணும். சரியானே, OH மைனஸ் மூலுக்கும் சமன் அறிக்கணும். அந்த OH மைனஸ் செறிவு எனக்கு தெரியாது. ஆனா கனவளவு எவ்வளவு? இவரோட எவ்வளவு எடுத்தா 25 சென்டிமீட்டர் கணக்கு எடுத்து நடுநிலைப்படுத்தினாங்க. ஆகவே 25/10^3 டெசிமீட்டர் கணம் சுருக்கி விடுறோம். 10^3 டெசிமீட்டர் கணம் கேன்சல் ஆயிரும். அப்ப 25 மஞ்சும் சுருக்கேலும். இங்கால 25 மஞ்சையும் சுருக்கேலும். அப்ப சுருக்கினா இங்க 1 இங்க 5. அப்ப 65 அங்கால பிரிச்சா 13 என்ன? அப்ப எனக்கு என்னன்னு வராது? செறிவு சமன். ஆகவே இந்த 10^3 கேன்சல் ஆயிட்டு இங்கால இருந்து எடுத்துனே அஞ்சால சுருக்கினா 13 13/10^2 13/10^2. ஆகவே எனக்கு வராது 0.13 மூல் per டெசிமீட்டர் -3 என்று வராது. அப்ப எனக்கு தெரியும் 2s பிளஸ் 0.1 தான் 0.13. ஆகவே நான் சொல்லுவேன் 0.13 மூல் per டெசிமீட்டர் -3. ஆகவே எனக்கு இதுல இருந்து வராது. இங்க கடிச்சுட்டோம்னா என்னென்று வராது? 2s சமன் 0.03 மூல் per டெசிமீட்டர் -3 என்று வராது. ஆகவே எனக்கு s என்னென்று வராது? 0.015 மூல் டெசிமீட்டர் -3. இல்லையா? கேட்ட கேள்வி என்ன? கரைதிறம் பெருக்கம். அப்ப KSPக்கு நான் செய்யணும் டக்குனு கோவல் வேணும். கரைதிறம் பெருக்கம் கேட்ட கேள்வி. அப்ப KSP கோவல் வேணும். அப்ப KSP என்னன்னு வராது? KSP சமன் யாருக்கு? தரிக்கிற கல்சியம் ஹைட்ரோக்சைடு திண்மத்துக்கு என்ன வரும்? கல்சியம் 2 பிளஸ் எக்வஸ் செறிவு. அதே போல OH மைனஸ் எக்வஸ் செறிவோட வலுவற்றிய பெருக்கம் 2. சரியா? இப்ப கல்சியம் 2 பிளஸ் செறிவு எவ்வளவு? S என்ன? S என்றா நான் போடுறேன் என்னன்னு வரப்போ 15/10^3 போடுறேன். சரியா? 15/10^3 இப்படி போடுறேன். 1+5/10^2 போடையா? 1+5 போனா 3x2/10^2. சரியா? இன்னொரு போட்டுனா 10^2. 1+5 3x2/10^2 சுருக்கத்துக்கு லேசா போடுறேன். அதே போல OH மைனஸ் செறிவு எவ்வளவு? OH மைனஸ் செறிவு தான் கட்டிருக்கு. என்னது? ஒட்டுமொத்தமாக செல்லுக்குள்ள OH மைனஸ் 2s பிளஸ் 0.1 அதோட வர்க்கம் போடணும். அப்ப 2s பிளஸ்
சைபதசம் ஒன்றுக்கு என்ன வர்றதுக்கு 13 தர 10 மறை 2. அப்ப 13 தர 10 மறை 2 வர்க்கம். அப்ப எனக்கு என்ன வரப்போகுது? 13 தர 13 169. 10 மறை 2 வர்க்கம் 10 மறை 4. சரியா? அப்ப சுருக்கிட்டு என்ன வரப்போறாரு எனக்கு? 3 தர 169 2. அப்ப சுருக்கி விட்டு அவாரார் எனக்கு. சரி, அடுத்த கேள்வி. இப்ப என்ன செய்வோம்? வீல் படிவ எதிர்வு கூறுவோம். சரியானே? வீல் படிவ எதிர்வு கூறுவோம். வீல் படிவு உருவாகுமா, உருவாக இயலாதா? சரியானே? பார்ப்போம். ஒன்ஸ் நான் சொல்றது உங்களுக்கு விளங்கிச்சேன்னா அடுத்த கேள்வியை நான் செய்யறதுக்கு முதல் அப்ப நான் கேள்வி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி தானே போறேன். வீடியோவை ஸ்டாப் பண்ணிருந்தீங்கன்னு செய்யுங்க. உங்களோட கேள்விகளை செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு சரியா இல்லையான்றது அடுத்த இடம் விளங்கப்பட்டக்குள்ள பாருங்க. நீங்க என்ன மிஸ்டேக் விட்டுறீங்க, ஏன் சுத்தி வளைச்சு செய்தீங்க அப்படின்றத பாருங்க. சரியா? இப்ப பாருங்க, இந்த கேள்வி பாருங்க. 5 தர 10 மறை 3 மூல் டெசிமீட்டர் -3 செறிவுடைய 50 சென்டிமீட்டருக்கான மக்னீசியம் நைட்ரைட் எக்வஸ் கரைசலும். அப்ப மக்னீசியம் நைட்ரைட் கரைசல், மக்னீசியம் நைட்ரேட் கரைசல் அவர மூலத்துல 50 தர 10 மறை 3 மூல் டெசிமீட்டர் -3 என்ன செறிவு. கனவளவு எவ்வளவு? 50 சென்டிமீட்டர் கனம். அவரும் அடுத்தது என்ன சொல்றான்? 1 தர 10 மறை 2 மூல் டெசிமீட்டர் -3 செறிவுடைய 50 சென்டிமீட்டர் கனவளவுடைய K2CO3 கரைசலும் கலக்கப்படுதாம். அப்ப யாரு? K2CO3 கரைசல், K2CO3 எக்வஸ் அவர 50 சென்டிமீட்டர் கனம். அவர செறிவு எவ்வளவு? 1 தர 10 மறை 2 1 தர 10 மறை 2 மூல் டெசிமீட்டர் -3. வேற 2 பேரையும் கலந்தா எனக்கு என்ன வர்றாரு கரைசல்? இப்ப புதுசா 2 பேரையும் கலந்துடுறது. வார கரைசல் எனக்கு 100 சென்டிமீட்டர் கனம் கரைசலா வராது. சரியா? வார கரைசல் 100 சென்டிமீட்டர் கனம் கரைசலா வராது. அப்ப இதுல கேட்கான், இந்த வெப்பநிலையில எதுவும் வீல் படிவுகள் உண்டாகுமான்னு சொல்லி கேட்கான். இதுல சொல்றான் கேஎஸ்பி பெருமானம் யாரு? மக்னீசியம் கார்பனேட்டுக்கு சொல்றான். அப்ப மக்னீசியம் கார்பனேட் வீல் படிவு எனக்கு உண்டாக இயலுமான்றதை பார்ப்போம். சரியா? பாருங்க. இப்ப அப்ப இது ஓவரால் செறிவுகளையும் காணும். இப்ப மக்னீசியம் கார்பனேட், மக்னீசியம் நைட்ரேட் கரைசல் வரக்கருது. அப்ப அவரோட மூல என்ன? தனித்தனியே அவங்க ஓவரால் மூலையும் காணும். சரியானே? அப்ப Mg2+ எக்வஸ் ஆகும். அதே போல NO3 எக்வஸ் ஆகும் இருக்கப்படுறாரு. NO3 2. சரியானே? சரி. அப்ப வேற மூளை காணும். அப்ப மூளை என்ன? செறிவு தெரியும். 5 தர 10 மறை 3 கனவளவு எவ்வளவு? 50 சென்டிமீட்டர் கனம். 50 தர 10 மறை 3 டெசிமீட்டர் கனம். சுருக்கி விட்டு எனக்கு என்ன வரப்போற? 50 தர 5 250 தர 10 மறை 6 மூல். அப்ப பிரிஞ்சாருண்ட இவர்ல என்ன இருக்கணும்? பீசமானப்படி ஒன்று கொண்டு. அப்ப இவருக்கு வந்துட்டு 250 தர 10 மறை 6 மூல். இவர் வந்திருக்கணும் 500 தர 10 மறை 6 மூல். சரியா? அதே போல K2CO3 கரைசல கருது. K2CO3 கரைசல கருது. அப்ப எனக்கு எப்படி வரப்போறாரு? K2CO3 எக்வஸ் பிரிஞ்சு K+ எக்வஸ் ஆகும். 2 K+ எக்வஸ் ஆகும். CO3 2- எக்வஸ் ஆகும் வரப்போறாரு. அப்ப இவர மூலக்கான எலுமென இவர மூல என்ன? செறிவு 1 தர 10 மறை 2 கனவளவு 50 சென்டிமீட்டர் கனம். 50 தர 10 மறை 3 டெசிமீட்டர் கனம். சுருக்கி விட்டா என்ன வரும்? 50 தர 500 எடுக்கணும். இப்ப 50 தர 10 மறை 5 அது நான் எடுக்கணும். 500 தர 10 மறை 6 எடுக்கணும். எல்லாம் ஒரே அடுக்குல வராப்புல. சரியா? அப்ப இவரு 2 மடங்கு அதை போட்டீங்கன்னா 1000 தர 10 மறை 6 மூல். இவரு 500 தர 10 மறை 6 மூல். இப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்ப இதுக்குள்ள இருக்க போற
அயன்கள் யார் யாருன்னு பார்க்கணும். அப்ப எனக்கு இருக்க போறது மக்னீசியம் 2+ அயன் இருக்கப்படுறாரு. அதே போல NO3 மைனஸ் எக்வஸ் அயன் இருக்கப்படுறாரு. K+ எக்வஸ் அயன் இருக்கப்படுறாரு. அதே போல CO3 2 மைனஸ் எக்வஸ் அயன் இருக்கப்படுறாரு. அப்ப இதுல எதுவும் வீழ்படி உருவாகுமான்னு பாக்குறதுக்கு K+ அயன்கள் மேலாம் கூட்ட கட்ட அயன்கள் வீழ்படிவுல தருவாங்களா? இல்ல. K+ வந்துட்டு இன்னொரு ஆளோட சேர இயலாது. அப்ப இருக்கிற மக்னீசியம் யாரோட சேர்ந்து அப்ப வீழ்படியை தரலாம்? மக்னீசியம் கார்பனேட். அப்ப வீழ்படி உருவாகணும்னா நம்ம KSPHL இருப்பான் தரவா. அப்ப அதுல இருந்து நம்ம கெஸ் பண்ணலாம் இந்த வீழ்படிவு தான். செல்லல்னு சொன்னா நாங்க யோசிக்கணும் யார் யார் வீழ்படிவை தர இயலும் இன்ஆர்கானிக்ல படிச்சதை வச்சு. சரியானே? இப்ப பாருங்க அப்ப எங்களோட மூல் தெரியும். அப்ப நான் கனவளவால பிரிச்சுட்டேன். அப்ப ஒட்டுமொத்த கனவளவு 100. இப்ப கனவளவை பிரிச்சுட்டேன் டக்குன்னு சரி வரப்போறாருன்னு. இப்ப கனவளவால பிரிச்சுட்டு அப்ப 100 தர 10 மறை 3 டெசிமீட்டர் கணம். அப்ப சுருக்கிவிட்டேன் எனக்கு என்னன்னு வரப்போறாரு 2.5 தர 10 மறை 3 முப்பது டெசிமீட்டர் -3. இவரும் 100ஆல பிரிச்சுட்டா 100 தர 10 மறை 3ஆல பிரிச்சுட்டா 5 தர 10 மறை 3 முப்பது டெசிமீட்டர் -3. இவர்றத 100ஆல பிரிச்சுட்டா 100 தர 10 மறை 3 டெசிமீட்டர் கணம் சுருக்கிவிட்டா என்னன்னு வரப்போறாரு 10 தர 10 மறை 10 தர 10 மறை 3 முப்பது டெசிமீட்டர் -3. இவரை 100ஆல பிரிச்சுட்டா 100 தர 10 மறை 3 டெசிமீட்டர் கணத்தால சுருக்கிவிட்டா எனக்கு வரப்போறாரு 5 தர 10 மறை 3 முப்பது டெசிமீட்டர் -3 என்று சரி வரப்போறாரு. இப்ப கேட்ட கேள்வி வீழ்படிவு எதுவும் உண்டாகுமா? அப்ப வீழ்படிவுகள் எதுவும் உண்டாகுமா? அப்ப நான் கண்டிப்பா அழிச்சுடுறேன், நிறைய அழிச்சுடுறேன். வீழ்படிவுகள் எதுவும் உண்டாகுமா? யார் சம்பந்தமா தரவு தந்திருக்கான்? KSP யாருக்கு தந்திருக்கான்? மக்னீசியம் கார்பனேட்டுக்கு. இப்ப நான் யாரை பார்க்கண்டா மக்னீசியம் கார்பனேட்டு அயன் இருக்கிறத பார்க்கணும். சரியானே? ஐபியை பார்க்கணும். அப்ப எனக்கு என்ன தரப்படாது மக்னீசியம் 2+ எக்வஸ் ஆகும். மக்னீசியம் கார்பனேட் வரணும்னா என்ன வரணும்? Mg2+. இப்படிதானே இங்க எழுதுறேன். மக்னீசியம் கார்பனேட் வீழ்படி வரணும்னு எனக்கு என்ன வரணும்? Mg2+ ஆகும். CO3 2- ஆகும் வரணும். அப்ப எனக்கு பீசமான வலுவேற்றிய வர்க்கம் இந்த மாதிரி தான் வரப்போறாரு. இதுல இருந்து மக்னீசியம் 2+ சரி என்னன்னு வராரு எனக்கு மக்னீசியம் 2+ சரி என்னன்னு வராரு இந்த அறிக்கை 2.5 தர 10 மறை 3. அப்ப அதை போடுறேன் 2.5 தர 10 மறை 3 முப்பது டெசிமீட்டர் கணம். அதே போல கார்பனேட் சரி என்னன்னு வராரு இந்த அறிக்கை 5 தர 10 மறை 3. ஆகவே அதையும் போடுறேன் 5 தர 10 மறை 3 முப்பது டெசிமீட்டர் கணம். அப்ப 5 தர 2.5 12.5 12.5 தர 10 மறை 6 வராரு சுருக்கிட்டா இப்படி வரப்போறாரு 12.6 தர 12.5 தர 10 மறை 6 மூல் வர்க்கம் டெசிமீட்டர் -6 என்று வராரு வர்ற பெருமானம். அப்ப அயன் பெருக்க தெரியும். எனக்கு அயன் பெருக்கத்தை கண்டுட்டேன். KSPயோட ஒப்பிட்டு பார்த்தேன்னா எனக்கு விளங்கப்படுறாரு KSP பெருமானமே எவ்வளவு. இப்ப KSPயையும் அயன் பெருக்கத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும். KSPயையும் அயன் பெருக்கத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும். KSP மக்னீசியம் கார்பனேட்டுக்கு என்னன்னு சொல்றான் கேள்வியில 3.5 தர 10 மறை 8. 3.5 தர 10 மறை 8. 3.5 தர 10 மறை 8. எனக்கு ஐபியில பெருமானம் மாறாரு என்னண்டு ஐபியில பெருமானம் மாறாரு 10 மறை 8 மத்தேவலி 12.5 தர 10 மறை 6 வர. அப்ப என்ன தெரியுது இந்த இருக்கிற பெருமானம் KSP பார்க்க ஐபியில பெருமானம் கூட இருக்கு. அப்படியே நான் என்ன சொல்லுவேன் இதெல்லாம் வீழ்படிவு உருவாகலாம். வீழ்படிவு இந்த கரைசல் கலந்தோன்னு என்ன செஞ்சிருக்கும் வீழ்படிவு உருவாகி இந்த இருக்கிற ஓகத்துல நினைஞ்சிருக்கும் மக்னீசியம் கார்பனேட்ன்ற வீழ்படிவு இந்த கரைசலுக்கு இருந்திருக்கும். சரியா? அதான் கேட்ட கேள்வியில வீழ்படிவு உண்டாகுமா? ஓம் வீழ்படிவு உண்டாகி இருக்கும். சரியா? ரைட். அப்ப இது உங்களுக்கு விளங்கி இருந்தா ஒரு கேள்வியை தாரேன் உங்களுக்கு. கேள்வி ஒன்று டிஸ்பிளே பண்ண பாருங்க. 25°C 1 வர 10 மறை 5 மூல் டெசிமீட்டர் -3 பேரியம் ஹைட்ரோக்சைடு கரைசல் ஒன்றின் 100 சென்டிமீட்டர் கணத்தை 2.5 வர 10 மறை 5 செறிவுடைய கட்மியம் சல்பேட்டின்
100 சென்டிமீட்டர் கலக்கும் போது என்ன அவதானிப்பை நீர் அவதானிப்பீரன பொருத்தமான கணித்தல்கள் மூலம் உய்தறிக. இப்பதாரான் 2 பேர் பேரியம் சல்பேட்டையும் கட்மியம் ஹைட்ரோக்சைடு 2 பேரையும் கேஎஸ்பி பெருமானத்தை ஆனான். அப்ப இதே போல நம்ம என்ன செய்வோம், ஐபி பெருமானத்தை மக்னீசியம் கார்பனேட்டுக்கு போட்டாப்புல நீங்க இதே போல அயன்கள செறிவை தனித்தனி 2 பேரையும் கலந்து போட்டு அயன்கள செறிவை காணுவீங்க, கண்டு போட்டு ஐபி பெருமானம் போட்டு பார்ப்பீங்க. யாருக்கு தனியே பேரியம் சல்பேட்டுக்கும் போடுவீங்க, கட்மியம் ஹைட்ரோக்சைடும் போடுறீங்க, போட்டு கேஎஸ்பி பெருமானத்தோட ஐபி பெருமானத்தை ஒப்பிட்டு பாருங்க எப்படி வராது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாரு, பேரியம் சல்பேட்டும் வீல் படிவாகாது, கட்மியம் ஹைட்ரோக்சைடும் வீல் படிவாகாது. 2 பேர் ஐபி பெருமானமும். அப்ப அந்த கேள்விக்கு நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா இந்த விட வருதாண்டு செக் பண்ணுங்க. சரியா, இந்த விட வருதாண்டு செக் பண்ணிக்கோங்க ஒருக்கா, இந்த விட வருதாண்டு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. யாருக்குன்னு சொன்னா பேரியம் சல்பேட் ஐபி பெருமானம் பாருக்கு 6.25 தர 10 மறை உண்டு, 6.25 தர 10 மறை 11 வராது. அதே போல ஐபி பெருமானம் கட்மியம் ஹைட்ரோக்சைடுக்கு வராது 1.25 தர 10 மறை 15 வராது. சரியானே, ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க, உங்களோட விடையை செக் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்க, பிஹெச் ஆல ஏற்படுற மாற்றத்தை பார்ப்போம். பிஹெச் ஆல எப்படி மாற்றம் ஏற்படுறாரு. அப்ப இது அவ்வளோத்தையும் நான் அழிச்சு விடுறேன். சரியா, அப்ப கடைசி துண்டு எங்கட கடைசி கேள்வி, கடைசி துண்டு அயன் சமன். இது அப்ப அயன் சமன்ல தியரி இதோட என்ன செய்யுது, இல்லை எங்களுக்கு முடியுது. அப்ப 2025 பெட்ஜ் என்ன செய்யலாம்னா, நீங்க பாக்குறாக்களா இருந்தீங்கன்னா உங்களோட ஃபுல் பேப்பரை நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா, உங்களோட ஃபுல் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணலாம். எதை கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரிக்கு டைமை உரமா வேஸ்ட் பண்ணாம பேப்பரை ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த பேப்பர்ல என்ன கேள்வி வந்துருக்கீங்க பார்த்து போட்டு அதை மட்டும் அந்த நோட்ஸை மட்டும் போய் பாருங்க. சரியானே, பார்த்து போட்டு பேப்பரை செய்யுங்க. இப்படி என்ன செய்யுங்கன்னா, லாஸ்டா இருக்கிற 2011 இந்த பேப்பரை செஞ்சு அதே போல மொரட்டுவ பேப்பர் இருக்குது, அதுகள அந்த பாட்டுகளை மட்டும் செஞ்சு பார்த்து போட்டு போங்க, போதுமா இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு என்ன இந்த 14வது யூனிட் சரியான இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி கேள்வி வேற செக்ஷன், மார்க்ஸ் எடுக்கக்கூடிய செக்ஷன் எல்லாம் முன்னுக்கு இருக்கு. சரியான, இதுக்கு வரமா டைம் இந்த டைம்ல மெனக்கெடுத்தாம்புக்கு முன்னுக்கு இருக்கிற செக்ஷன் எல்லாம் ஃபுல்லா பேப்பர் மூலம் கிளியர் பண்ணிட்டு இதே செய்ய வேணாம்னு சொல்லலாம். பேப்பர் கூட படிங்க. சரியான, பேப்பர் கூட படிச்சீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் ஈஸியா இருக்கும், மறக்கவே மாட்டேன். சரி, உதாரணமா பிஹெச்ல ஏற்படுற பாதிப்பு எப்படின்னு பாக்குறதுக்கு, பிஹெச்ல ஏற்படுற பாதிப்பு சரியான, பிஹெச்ல எப்படி பாதிப்பு ஏற்படும் பாக்குறதுக்கு ஒரு சின்ன தடுக்கணும். பொதுவா நமக்கு தின்ன வீல் படிவுக்குள்ள ஹைட்ரைட் வீல் படிவுகள் குறை என்ன கெமிஸ்ட்ரியில பொதுவாக இருக்கிற என்னது ஹைட்ரோக்சைட் வீல் படிவுகள். அதாவது பிஹெச்ல என்ன ஒன்று H+ சம்பந்தப்படணும் அல்லது OH- சம்பந்தப்படணும். பொதுவாக நமக்கு வீல் படிவுகளில் சம்பந்தப்படுறால் இந்த இருக்கிற OH-. அப்ப MOH2 நான் எடுக்கேன். அப்ப இவர் கரைஞ்சு எப்படி வரப்படுறாரு, M2+ எக்வஸ் ஆகும். அதே போல 2 OH- எக்வஸ் ஆகும் வரப்படுறாரு. சரியா, இந்த கரைசலுக்கு நீங்க pH கூட்டுறீங்கன்னு பார்ப்போம். pH கூடுதல்னா என்ன அர்த்தம், pH கூடுதல்னா கரைசலுக்குள்ள OH- அளவு என்ன செய்யுது, கூடுதல் அர்த்தம். OH- அளவு கூடிச்சுண்டா இந்த தாக்கத்துல சமநிலை எங்கால நகரும், இவர் கூடினாருன்னா எங்கால நகரும், இடது பக்கமா நகரப்போகுது. என்ன இந்த கரைதிறன் என்ன செய்ய போகுது, கரைதிறன் S எடுக்க கரைதிறன் குறைய போறாரு. அதே நேரம் pH குறைஞ்சிச்சுன்னா, pH குறைஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம், H+ கூடுறாரு, OH- அளவு குறையுது. ஆகவே OH- அளவு என்ன செய்யுது, குறையுது. இந்த இடத்துக்கு OH- அளவு குறைஞ்சிச்சுன்னா தாக்கம் எங்கால நகரும், வலது பக்கம் நகர போறாரு. நகரம்னா கரைதிறன் கூடும். பொதுவாக நம்முடைய கெமிஸ்ட்ரியில என்ன சொல்லுவோம், OH- வீல் படிவுகள் தான் கூட இருக்குதானே. OH- அதாவது H+ OH- சம்பந்தப்படுத்தக்குள்ள 2 பேரையும் தொடர்படுத்தி பார்க்கும். அப்ப பொதுவா நம்ம சொல்லுவோம், அப்ப பொதுவா என்ன செய்யுது, கரைதிறன் கூடணும்னா pH என்ன செய்யணும், குறையணும். சரி, அப்ப ஒரு கேள்வி உண்டு, சரி அந்த இதை அழிச்சு விடுறேன். கேள்வி ஒன்று பாருங்க, கேள்வியை பாருங்க.
298 கெல்வின் வெப்பநிலையில் pH சமன் 10, pH சமன் 5 ஆக உள்ள செப்பு ஹைட்ரோக்சைடு நிரம்பல் கரைசலில் செப்பு 2+ செறிவினை தனித்தனியே காண்க. KSP பெருமானம் செல்றான். pH 10 இருக்கிறோம், pH 5 இருக்கிறோம் காண்டாம். KSP பெருமானம் செல்றான் யாரு? செப்பு ஹைட்ரோக்சைடு பெருமானம் செல்றான் 2.2 தர 10 மறை 20, 2.2 தர 10 மறை 20 மூல் வர்க்கம் மூல் கணம் டெசிமீட்டர் -3 என்றான், டெசிமீட்டர் -9 என்றான். சரியா? இப்ப பாருங்க, pH 10 pOH எவ்வளவு? அரை வெப்பநிலையில pOH 4. அப்ப செறிவு வந்து எனக்கு OH- செறிவு 10 மறை 4 மூல் per டெசிமீட்டர் -3. சரியா? அப்ப எனக்கு செப்பு ஹைட்ரோக்சைடு கரைசல் தானே சொல்றான். அப்ப இவர் எப்படி பிரிக்கிறார்? இந்த மாதிரி பிரிக்கிறார். செப்பு 2+ எக்வஸ் ஆகும் 2 OH- எக்வஸ் ஆகும் பிரிக்கிறார். சரியா? அப்ப நான் எடுக்கன் இவர கரைதிறனை எஸ் எடுக்கவா? எஸ் OH- செறிவு ஏற்கனவே இருக்காரு என்னன்னு சொல்லி 10 மறை 4 சொல்லி செறிவு வந்துட்டான். ஆகவே இவர 10 மறை 4 மூல் per டெசிமீட்டர் -3 எடுக்கணும். இந்த KSP கோவை எழுதுறேன் இவருக்கு டக்குன்னு. KSP செப்பு ஹைட்ரோக்சைடு இன்னது வெளியினா செப்பு 2+ எக்வஸ் ஆகும் அவர வலுவற்றிய பெருக்கம் 1, இங்க OH- எக்வஸ் வலுவற்றிய பெருக்கம் 2. அப்புறம் என்ன வரப்பாரு? செப்புட நான் எஸ் எடுக்கன். KSP பெருமானம் சொல்லியாச்சு. 2.2 தர 10 மறை 20, 10 மறை 20 மூல்கணம் டெசிமீட்டர் -9 சொல்லியாச்சு. OH- செறிவு 10 மறை 4 வர்க்கம். அப்ப 10 மறை 8 மூல் வர்க்கம் டெசிமீட்டர் -6 என்று வரப்படுறாரு. அப்ப சுருக்கிட்டீங்கன்னா என்ன வரப்படுறாரு உங்களுக்கு? அப்ப எஸ் சமன் 10 மறை 8 போனா 10 மறை 12, 2.2 தர 10 மறை 12 மூல் per டெசிமீட்டர் -3 என்று வாராரு. செப்புட செறிவத்துல pH சமன் 10. அதே போல pH சமன் 5 எடுத்தீங்கன்னா pH 5 OH- செறிவு எவ்வளோ? 9. சரியா? pOH வந்து 9. அதே போல OH- செறிவு எனக்கு என்ன வரப்படுறாரு? 10 மறை 9 மூல் per டெசிமீட்டர் -3 என்று வராரு. அப்ப நான் இதே போல கோவையை போட்டேன்னு சொன்னா இங்கே வர்றத S2 எடுக்கன். சரியானே? S2 எடுக்கன் அவரோட கரைதிறன்னு OH- செறிவு 10 மறை 9 என்று வராது. அப்ப அதே போல கோவையில போட்டேன்னு சொன்னா அதே போல கோவையில் இங்க போட்டேன்னு சொன்னா புதிதா வாரது இங்க எழுதுறேன், மேல் எழுதுறேன். சரியானே? இப்ப இதை அழிச்சு விடுறேன். எழுதுறேன் KSP செப்பு ஹைட்ரோக்சைடு செப்பு 2+ எக்வஸ் வெட்டிய பெருக்கம். அதே போல OH- எக்வஸ் பெருக்கத்துல 2 மடங்கு. KSP பெருமானம் எனக்கு என்ன ஆறாம்? 2.2 தர 10 மறை 20 மூல் கணம் டெசிமீட்டர் -9. அதே போல செப்புடத்தை நான் தெரியாண்டு எடுக்கேன். S2 எடுக்கேன். OH- செறிவு 10 மறை 9 வர்க்கம். அப்ப எனக்கு என்ன 10 மறை 18 மூல் வர்க்கம் டெசிமீட்டர் -6 என்று வரும். ஆகவே எனக்கு S2 என்ன வரும்? 10 மறை 8 போனா 10 மறை 2 மிச்சம், 10 மறை 2 மிச்சம். ஆகவே 2.2 தர 10 மறை 2 மூல் டெசிமீட்டர் -3 என்று வராது கரைதிறன். ஆகவே இங்க பாருங்க, அப்போ pH அதிகரிக்கக்குள்ள கரைதிறன் என்ன செஞ்சிருக்காரு? கரைதிறன் குறைஞ்சிருக்காரு. சரியானே? pH அதிகரிக்கக்குள்ள கரைதிறன் குறைஞ்சிருக்காரு இந்த கரைசல். சரியா? ரைட். இப்ப எங்கட அயன் சமநிலை இதோட முடியுது. சரியான இல்லையா? அப்ப இந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செஞ்சோம், எங்கட இன்ஆர்கானிக்ல இருக்கிற அயன் வீல் படிவுகள் யாரு அந்த கற்றாயன் வீல் படிவுகள் KSP பெருமானங்களை ஒப்பிட்டு யாரு முதல்ல வீல் படிவாகுவாரு, எந்த கூட்டம் 2வது வீல் படிவாகும். அப்ப இதுகளை நாங்க எதிர்வு கூறினது இந்த அயன் பெருக்கங்களை வச்சுக்கலாம். அப்ப இப்ப நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட இன்ஆர்கானிக்ல இருக்க கற்றாயன் போய் பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவா உங்களுக்கு விளங்கும். சரியானே?
சரி, அப்ப எங்கட அயன் சமநிலையில மிச்சம் இருக்கிற பாதி என்னது? அந்த பல்லமில மூலங்கள் நியமிப்பு மிச்சம் இருக்கு. சரியானே? பல்லமில மூலங்கள் நியமிப்பு, அப்ப நியமிப்புகள் உப்புகள் நியமிப்பு யாவும் பார்த்துட்டோம். எங்களுக்கு பேலன்ஸா இருந்தது பல்லமில மூலங்கள் நியமிப்பு. சரியா? பல்லமில மூலங்களின் நியமிப்பு. அப்ப இதுல என்ன செய்ய போறான்னு சொன்னா, முடிவு புள்ளிகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட புள்ளிகள் நம்ம கிடைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் நடக்கிறதால. சரியா? அப்ப இதுக்கு நான் கல்குலேஷன் வந்து என்ன செய்யறேன்னா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி போறேன். நான் நீண்ட நேரத்தை எடுக்கல, நான் வீடியோ வந்துட்டு நினைக்கிறேன் நேராக வீடியோ தாண்டி போகுதுன்னு நினைக்கிறேன். அப்ப இதுக்கும் தனி ஒரு வீடியோ எடுத்தேன்னு நம்ம லென்த் ஆகி போகும். அப்ப நான் என்ன செய்யறேன்னா டிஸ்பிளே பண்ணி போறேன். அப்ப போட்ல அந்த பக்கம் உங்களுக்கு வரும். சரியானே? நீங்க செய்து பார்க்கணும்ன்றாக்கல என்ன செய்யுங்க, நான் உங்களுக்கு கல்குலேஷன் எல்லாம் படுத்தி போயிருக்கேன். அப்ப செய்யற ஃபார்மேட் எழுதி போறேன். சரியானே? உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி போறேன். அப்ப நீங்க வீடியோவை என்ன செய்யுங்க, ஸ்டாப் பண்ணி அந்த நேரத்தையில என்ன செய்யுங்க, உங்களோட கல்குலேஷன் செய்து பாருங்க. சரியா?